என்ன தம்பி யாருப்பா உக்காருப்பா. தண்ணி என்ன சாப்பிட்றியா? இந்தப்பா தண்ணி. நீ யாருப்பா? ஆனாம்மா உங்க பேர் தானே நல்லதங்கா? ஆமா. இந்த கூல் மாமாட்ட 1 லட்ச ரூபா பணம் வாங்கியிருந்தீங்களே, ஆமா. அந்த வட்டி வசூல் பண்ணலாம். அவங்ககிட்டே தான் சொல்லி அனுப்பிட்டேனே, நீ என்னத்துக்கு ஒன்று அனுப்பிக்கிறாங்க? வட்டி வசூல் பண்ண சொன்னாங்கம்மா. கொடுப்பா தண்ணி. நான் என்ன சொல்றேன்னா கூல் ஆகணும்னா நான் அவங்ககிட்டே சொல்லி அனுப்பிட்டேன் காசு கட்ட முடியாதுன்னு. நீ என்ன பெரிய இது மாரி வந்துக்கிற? வட்டி வசூல் பண்றதுக்கு வந்தம்மா. நீ வசூல் பண்ணனா என்ன பண்ண சொல்ற? அவங்ககிட்டயே சொல்லியாச்சு நான் பணம் எல்லாம் கட்ட முடியாதுன்னு. நீ என்ன பெரிய இது மாரி வந்துக்கிற? நல்லா தானே வந்து உட்கார சொன்னீங்க. நீ நல்லா தான் உட்கார சொன்னா, நீ கூல் மாமு காசு வாங்கி சொன்னாங்கன்னா இப்போதான் நான் வட்டி முதல்ல நான் கொடுத்து அனுப்புறேன்னா கொடுக்க முடியாது. எவன் வந்து கேட்டாலும் காசு கொடுக்க முடியாது. யார்கிட்டனாலும் இப்படி பேசுவீங்களாம்மா? எல்லாத்தையும் இப்படி தான் பேசுவீங்களா? ஆமா, நாங்கள் எல்லார்கிட்டையும் அப்படி தான் பேசுவேன். பணம் வாங்கினீங்களாம்மா? பணம் வாங்கணும். ஏன்னா 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபாய் வட்டி கேட்கறோம். இஷ்டப்பட்டு தானே? ஏமா இஷ்டப்பட்டுன்னா நீ வட்டி ஏற்றிக்கினே இருப்ப, நான் கொடுத்துக்கினே இருப்பாங்களா? இழிச்சு வாயா நாங்க? நீங்க இஷ்டப்பட்டு இந்த வட்டி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி தானே வாங்க. நான் வட்டி அவ்வளோ கட்டுறேன்னு நாங்க சொல்லல. நீங்க வட்டி மேல வட்டி ஏற்றின்னு போனா நான் இழிச்சு வாயா நாங்க? நீங்க பணம் கட்டினா நான் இங்கேருந்து போவேன். பணம் கட்டலைன்னா இங்கே உட்காந்துருப்பேன். எப்படி உட்காந்துருப்ப? போடா, நானும் அவனுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டேன். நீ வந்து உட்காந்து என்ன பண்ண போற? நீங்க அவனை வேண்டா சொல்லலாம். அப்ப நீ என்னப்பா அவருக்கு நான் இதுவா? அப்படியாடு அவன் ஆபீஸ் அவங்கடா இல்லடான்ட்டேன். நீ என்ன எதுவா? போப்பா ஏஞ்சி. காசு கட்ட முடியாது, ஒண்ணும் கட்ட முடியாது. ஐயா சரி வான்னு சொல்லி தண்ணி மரியாதையா கொடுத்து தண்ணி எல்லாம் கொடுத்தீங்க. ஆமா, தண்ணி கொடுத்தேன். சரி காசு கொண்டாரு புடிங்கிட்டீங்க. ஆமா, நீ வந்து காசு கொடுன்னு கேட்டா எப்படியா? எப்படிவா? நீ கொடுக்க வேண்டிய காசு தானமா நான் கேட்டேன். கொடுக்க முடியாதுன்ட்டேன் நானு. எப்படிமா வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லிருக்கீங்க? எப்படிப்பா வாங்கினா எப்படியா? வட்டி மேல வட்டி போட்டுன்னு இருப்பீங்க, நாங்க வாங்கி கொடுத்துன்னு இருப்போங்களா? பிரியப்பட்டு தானே வாங்குனீங்க. பிரியப்பட்டு வாங்கினேன். அதுக்கு கொடுத்தா 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி? ஆண்டவன் கூட அடுக்குமா? என்ன ஆண்டவனுக்கு அடிக்கும்? உங்களுக்கு அடக்குமா? உங்களுக்கு அடக்குமா? ஐயா பணம் வாங்கிருக்கீங்க, கட்ட முடியாது. அவங்ககிட்ட சொல்லி ஆகிட்டேன். நீ என்ன பண்றது வந்துக்கிற? அப்படிலாம் பேசக்கூடாது. நீ பேச வேணான்னு சொல்ல. நீ ஏந்து போ. உன்னை ஐயப்பான்னு பார்த்து உட்கார வச்சேன். நீ என்ன வந்து நீ இதுன்ற ஏந்து போ. என்னம்மா இப்படி பேசுறீங்க? ஒண்ணுமா கட்ட முடியாது, போ சொல்லு போ. நீங்க கட்டினா எனக்கு சம்பளம் போடுவாங்க. சம்பளம் உனக்கு போட்டா என்ன போடாது எனக்கு என்ன? அப்ப நான் செத்தா உங்களுக்கு சந்தோஷமா? எனக்கு எவன் செத்தாலும் எனக்கு கவலை இல்ல. அவன் போய்க்கினே இருப்பானா? கட்ட முடியாது. நியாயமா இருக்கா? நாயினா என்ன வந்து நாயும் கேக்குற? என்ன நாயும் கேக்குற? பணம் கொடுத்தவங்க பணம் கேட்க சொல்லிருக்காங்க. பணம் கேட்க சொன்னா நாங்க வேலை செய்யறேன். ஆமா, வேலை செய்ய பணம் கேக்குறேன். பணம் எப்படி கேக்குறா? அவர் ஐஜி கூட ஒரு கூல் மாமா மீட்டிங்ல இருக்காரு. அவரு மீட்டிங்ல இருந்தானா அவர் எதுல இருந்தா எனக்கு என்ன? போ வெளியே போ. அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுமா. போட அப்புறம் அவனுக்கு போடான்னு வார்த்தை சொன்ன மாதிரி உன்னை போடான்னு அடிச்சு முடுக்கணும் தான் நீ வார்த்தைக்கு வருவேன். அடிச்சு போடுவீங்களா? அடிச்சே போடுவேன் நான். இன்னும் கொஞ்ச நேரம் இது நியாயமா? கை நீட்டி காசு வாங்கிக்கோ. கை நீட்டி வாங்கின யாருக்கு நூற்றி வாங்கின பணம்? கம்பெனில வாங்கிருக்கீங்க. கம்பெனில வாங்கினா என்ன? வட்டி மேல வட்டி போட்டு கேப்பீங்க, நாங்க வட்டி கொடுத்துன்னு இருப்பாங்களா? இழிச்சு வாயா நாங்க? பணம் வாங்கினா கேட்கதாமா செய்வாங்க. 10,000 ரூபாய் இது வாரி இது கொடுத்துட்டீங்கன்னா யாரும் வந்து கேட்க போறது இல்ல. யாரும் எனக்கு கேட்க முடியாது, நானே கொடுக்க முடியாது. எவங்கிட்ட போய் சொல்ற போய் சொல்லு போ. என்ன இப்படி பேசுங்க? நான் இவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க கொடுத்தாதான் எனக்கு சம்பளம் போடுவாங்க. நீ சம்பளம் வாங்கினா என்ன? நீ வாங்காத பணம் எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும். நல்லதங்கான்னு பேர் வச்சிருக்கீங்க. ரொம்ப நல்லதனமா வந்து நல்ல மாதிரியா இல்ல. தண்ணி கூட புடிங்க. மரியாதை என்ன? கொடுக்க முடியாதுன்னா பணத்தை கொடுத்துட்டு திருப்பி கேட்டா தண்ணி எல்லாம் புடிங்கிங்க. ஆமா ஆமா, தண்ணி எல்லாம் புடிங்க. உனக்கு ஐயா பான்னு பார்த்து உட்கார வச்சா நீ வந்து கூல் மாமா அனுப்பினாரு அந்த மாமா அனுப்பினாருன்ற அவங்க நோ. நானும் அவனே போட பணம் வாங்கிடுறது உண்மையா இல்லையா? நான் பணம் வாங்கல. வாங்கலையா? நான் வாங்கவே இல்ல. ஏமா லிஸ்ட்ல உங்க பேர்? லிஸ்ட்ல 1000 லிஸ்ட் இருக்கு. எனக்கு அதை பத்தி கவலை. நான் பணம் வாங்கல. அப்புறம் நல்லதாங்கன்னு சொன்னா ஆமா நீங்க நான் பேர் நல்லதாங்க தான். நான் பணம் நான் வாங்கல. வாங்காம உங்க வீட்டுக்கு வரது என்ன பைத்தியம்? அம்மா வாங்கலப்பா. நீ ஏஞ்சி போ. கூழ் மாமங்கிட்டே அவங்ககிட்டயும் சொல்லிட்டான். காசெல்லாம் அங்க வந்தனா உள்ள வந்தனா கலாட்டா பண்ணணும். நீ உன்ன அனுப்பி வச்சுக்கிறாரா? இப்போ நீ வாங்கிக்கின்னு வெளியே போற. தப்பு இல்லையம்மா. நானே முடியாதவன். ஏதோ முடியல எனக்கு என்னய்யா? என்ன முடியாது கேக்குற? உன்னை அனுப்புனவங்களை போய் கேளு. என்ன முடியாதவங்களை அனுப்ப அவங்களை போய் கேளு. அந்த கம்பெனில நான் வேலை செய்யறேன். கம்பெனினா வந்து என்னய்யா கம்பெனியா? கடன் வாங்கிருக்கீங்களா இல்லையா? நான் வாங்கல. என்ன பண்ண போற? எப்படிமா வாங்கிட்டு பச்சை போய் சொல்றீங்க? நான் வாங்கலன்ற.
நீ பாத்தியா நான் வாங்கும் போதே? அம்மா, பச்சை பொய் சொல்றீங்களா? நல்ல தங்கான்னு சொன்னா ஆமா நீங்க. ஓ நல்ல தங்க தான் என் பேரு. அப்புறம் நல்ல தங்கன்னு நான் ஒண்டிதான் நான் உலகத்துல எத்தனை பேரு நல்ல தங்க அம்மா, அந்த மனுஷன் கொடுத்துட்டு அலைஞ்சாரு. மனுஷன் அவனே அடிச்சு முடுக்கணும். அப்ப உனக்கு உத வாங்கிக்கின்னு நீ வெளியே போற. என்னம்மா ஒண்ணு அடிச்சு விடுவாங்க. ஆமாப்பா அடிப்பணும். எவன் பணம் வந்து கேக்குறவனுக்கு அவனுக்கு அடித்தான். எல்லாருக்கும் அவங்க கதை பணத்தை வாங்கி செலவு பண்ணிருவீங்க. ஆமா ஆமா நான் வாங்கலன்ற என்னய்யா பண்ண போற? வாங்கல நான் பணமே வாங்கல. அப்புறம் எப்படி நல்ல தங்கான லட்சத்துல இருக்கு? அது வந்து நல்ல தங்க வாங்கிக்கிறாளோ நீ கேட்டுங்க. நல்ல தகவலா கேட்கணும். நல்ல தங்க சாலிகிராமம் காந்தி நகர் ஆமா அதான் இந்த ஏரியா. ஆமா ஏரியா தான். அப்புறம் என்ன? நான் வாங்கலான்ற நீ என்ன பண்ண போற? ஓ நீங்க அப்படி வரீங்க? ஆமா நான் வாங்கவே இல்ல. இது கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சிங்கிறது கிடையாது. எனக்கு மனசாட்சியே இல்ல. உனக்கு மனசாட்சிக்குதா? வந்தவனே எவ்வளவு அழகா பேசி போடான்ற நானு மதியாரி இல்ல. உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சா ஐயோ பாவமா வந்து வெயில்ல வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணி எடுத்தாந்து கொடுத்தேன். சரி நீ கூழ் மாமா அனுப்பினா அவன் அனுப்பினா அவனே அடிச்சு முடுக்கணும். நீ என்ன ஆளு? ஆனா கூல்மாவோட அசிஸ்டன்ட். நீ அசிஸ்டன்ட் என்னன்னா ரதுவா இருந்தானயா? ஏந்து அவர் ஐஜி கூட ஒரு மீட்டிங்ல இருக்காருமா. மீட்டிங்ல இருக்கட்டும் அவன் எதெல்லாம் இருக்கட்டும். போ வெளியே போடான்னா போயிடு. இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுமா. இந்த பாரு இருக்கிற வரைக்கும் தான் மதியாரி. போடான்னா போயிடணும். காசை கட்ட முடியாது. நான் வாங்கவே இல்லை. எங்க போய் சொல்லு போ. கொஞ்சமாச்சும் மனசாச்சே இல்ல வந்துவே இல்ல. கிளம்பி போ. என்னையா பாக்குற? சட்டை பிடிச்சி இத்து வெளியே விட்டா என்ன? சட்டை பிடிச்சி வெளியே இஸ்து விடுவேன். வரும்போது நல்லா ஆமா என்ன தூரம் வர மனுஷன் பெரிய மனுஷன் சொல்லி உன்னை உட்கார வச்ச. நீ பணத்துக்கு ஓசர நீ வந்து ஓலை எடுத்துன்னு வர. கட்ட முடியாதுன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். நீ என்ன வந்தது? நான் என்ன சும்மா ஓலை எடுத்து கொடுத்த காசை கேட்க? நான் கொடுக்க முடியாது. நான் வாங்கவே இல்லை. என்ன பண்ண போற? ரவுடி மாதிரி பேசுறீங்க. ரவுடி ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை தான். நீ என்ன பண்ண போற? இப்படி எல்லாம் பேசுவீங்க தெரிஞ்சா அப்பயே வந்திருக்க மாட்டோமா? ஏமா இப்படி பேசுறீங்க? அப்படித்தான். நீ நான் காசே வாங்கல. எங்க போய் போய் சொல்லு. காந்தி நகர் நல்ல தங்க நீங்க தானே? நான் நல்ல தங்க தாங்க. அப்புறம் நான் காசே வாங்கல. அப்புறம் என்ன பண்ண போற? போ. கூல் மாமோட அசிஸ்டன்ட்மா கொஞ்சம் மரியாதை. கூல் மாமா என்ன அந்த மாமா என்ன அவங்ககிட்டயே சொல்லிட்டேன். நீ என்ன இதுவா? பணம் தர முடியாது. பணம் கொடுக்க முடியாது. போலீஸ் வந்துச்சுன்னா எவன் வந்தா கூட என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஐஜி வந்தாருன்னா எவன் கூட வரட்டான். ஐஸ் என்ன போலீஸ்காரனா எஸ்சி நான் எவனே நான் பாக்குறேன். போய்க்கினே இரு. இப்ப பணம் வாங்கவே இல்ல? நான் வாங்கவே இல்ல. இப்ப நல்லா தங்க நீங்க இல்ல? நான் நல்லா தங்க தான். நான் பணமே வாங்கல. என்ன இது செந்தில் வாழைப்பழ கதை மாதிரி? நான் நல்லா தங்க அதான் பணம். வேற நல்லா தங்க தான். நான் பணம் வாங்கல. அப்புறம் எப்படி என் லெக்சர்ல வருங்க? உன் லெக்சர்ல வந்தா கூல் மாமா போய் கேளு. உன்னை அனுப்புனாரு பாரு. அவர்கிட்ட போய் சொல்லு. ஒரு ஐஜி கூட ஒரு மீட்டிங்ல ஐசினா கீசினா போயாருன்னா வெளியே போய்க்கினே இருக்கணும். சட்டை பிடிச்சி அடிக்காங்கடி வெளியே போயிடு. அதான் நீங்க அடிச்சு பாருங்க. அடிச்சு பாருங்க. நீங்க அடிச்சு பாருங்க. சட்டை பிடிச்சி நீங்க மேல கை வச்சு பாருங்க. சட்டை பிடிச்சி நீங்க என்ன பிரச்சனைக்கா? இது பிரச்சனை சட்டை பிடிச்சி அடிப்பீங்க. சட்டை பிடிப்பா அடிப்பேன். மரியாதை இருக்காது. உனக்கு மரியாதை யாரு நீ? நீ ஒரு லட்ச ரூபா கடாங்க. 1 லட்சம் கடன் நீ எதுக்கு கொடுத்தீங்க? 1 லட்சம் கடன் எதுக்கு கொடுத்தீங்க? கடன் வாங்கினா குழுவுல கடன் கொடுக்க மாட்டாங்க. என்ன குழு கொடுக்குறேன்? குழு எவ்வளவு இவங்க நம்பி எதுக்கு 1 லட்சம் கடன் கொடுத்தீங்க? இவங்களை நம்பி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க வாங்க. நான் வாங்கலடான்ற. நான் இப்ப என்னடா பண்ண போறீங்க? எவனை இட்டாரு போயிட்டா மரியாதை போடான்ற. என்ன எவனை எசி இட்டாருன்னா அவனை இட்டாருன்னா போயிட்டுன்னு வா. எவன் வந்தாலும் பணம் கட்ட முடியாது. நான் பணமா எடுக்கல. பாப்போம். போ மரியாதையா சொன்னேன். காந்தி நகர். காந்தி நகர்னா இந்த நகர் என்ன? பேச கூட விட மாட்டேங்கிறீங்க. பேச கூட உனக்கு தகுதியே இல்ல. ஏன் ஃபர்ஸ்ட் தகுதி இல்லையா? இல்லப்பா ஏன் இதுக்கு மேல மரியாதை பேசக்கூடாது. பொம்பளை பேசக்கூடாது. உனக்கு ஏன் தர்றேன்ட்டு எவனா அனுப்பினானா நான் காசு வாங்கிட்டேன்னு இவரு வராரு. இவரு எனக்கு வசூல் பண்ணி போ. என்னையா இது கொடுத்த காசு திருப்பி கேட்டா? நான் வாங்கலடான்ற. சும்மா என்ன காசு கொடு நான் வசூல் பண்ணேனா? சாலிகிராமம் காந்தி நல்ல தங்க. ஆமா நல்ல தங்க. நான் வாங்கல. நல்ல தங்க நீங்க தான் காசு. நல்ல தங்க தாயா நான் வாங்கலன்ற. நீ என்ன பண்ண போற? எவனை இட்டாரு? உனக்கு மேல அதிகாரி கூட இப்படிலாம் பேசாதீங்க. போப்பா. நான் போன் போட்டேன்னா அப்புறம் அவ்வளவுதான். எடுத்து போன கூட போ. எந்த போன கூட பண்ணு. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நல்ல தங்கன்னா எல்லாருக்கும் பயம். நீ போய்க்கினே இரு. எவனா ஏரியால வந்து பணம் வந்து கேட்டானுங்க. பேசிட்டு இருக்கீங்க. சட்டை புடிச்சு அடிச்சு வெளியே போவாங்க. மதியாரியா மேல கை வைங்க. மேல கை வச்சுன்னா தமிழ்நாடே வரும்.
உன்னாட்ட யாருன்னு நினைச்சுக்கினே என்ன எவன் தமிழ்நாட்டுல உனக்கு வரப்பா தெரியுதா வாங்கின காரணம் திருப்பி கொடுக்காம போடா. தண்டை போட்டுருக்கீங்க ரவுடி தண்டை மாதிரி. நான் வாங்கின கடமை ரவுடி மாதிரி சண்டை வட்டி நீங்க வட்டி வாங்கி துணுவீங்க ஏமாந்தா இழிச்சு வயசு சம்மந்தப்படுத்தாம வட்டிக்கு வாங்குறீங்க. வாங்கினேன்டா மரியாதையை கொடுத்து பணம் வாங்கினேன் வாங்கினத கொடுத்து நீ 10,000 நான் வட்டி இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை அம்மாங்கிற ஒரு வார்த்தை குறையில அம்மா என்ன கேம்மா என்ன ஏந்தப்பா வெளியே போ வாடாங்கிறீங்க போடாங்கிறீங்க. இதுக்கு மேல மரியாதையே இல்ல போயிடு மரியாதை இல்ல என்ன சுத்தி ரவுடி ஆளுங்களை ஆமா ரவுடி தான் நீ பண்ற ரவுடி என்ன நீ ரவுடித்தனம் பண்றப்ப நான் பண்ணக்கூடாதா? பொம்பளை இருக்கிற இடத்துல பணம் கொடுத்தா அவன் நினைச்சு நேரம் ஆள் அனுப்புவானா அவன் வரான் எனக்கு வைக்கல மாரி வந்து வர கராய்க்க போப்பா வெளியே சட்டி பிடிச்சி ஈஸ்து தள்ளாங்கட்டி வந்துருப்பா வரும்போது எவ்வளவு அன்பா கூப்பிட்டோம். நான் அன்பா உன்ன பாவன உன்னை உட்கார வச்சு தண்ணி எடுத்தாந்து கொடுத்தேன் நீ நீ எல்லாம் பணம் வந்து கட்டினா கேட்கணும், எனக்கு உனக்கு தண்ணி கூட சம்பளம் கொடுக்கலாமா நீ எல்லாம் கட்டினா தானே எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க. என் சம்பளம் வாங்கினா வாங்காத பண்ண என் குடும்பம் நடத்தல நிக்கிறோம் நீ மட்டும் 5000 கட்டி நீ எப்படின்னா போய் எங்களுக்கு ஐயா கடனை வாங்கி தின்னுட்டு நான் கடன் வாங்கினா ஏமாத்துறேன் இது சப்போர்ட்டுக்கு வேற ஒரு ஆள். சப்போர்ட்டுக்கு 1000 தான் வருவாங்க போய்க்கினேன் ஆண்டாம் பணத்தை வாங்க என்ன இது கேட்டு விட்டு போ வெளியே ஏட்ட விட்டு எங்க போறது? போ சட்டை பிடிச்சி அடிச்சு தள்ளு கையை